இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மலையாளத்துல 1986ஆம் ஆண்டு வெளியான காவேரி அப்படின்ற திரைப்படம் மூலமா நடிக்க தொடங்கினவங்க தான் நடிகை சித்தாரா. மம்முட்டி, மோகன்லால் நடிச்ச அந்த படத்துல சித்தாராவுக்கு பெரிய அறிமுகத்தை கொடுத்திருந்தது. முதல் படமே வெற்றி பெற்றதுனால மலையாளத்துல அடுத்தடுத்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழ்ல இயக்குனர் கே பாலச்சந்தரோட புது புது அர்த்தங்கள் திரைப்படம் மூலமா அறிமுகமான. அதுக்கப்புறம் உன்னை சொல்லி குற்றமில்லை, புரியாத புதிர், பொண்டாட்டியே தெய்வம் அப்படின்னு பல வெற்றி படங்களை நடிச்சிருந்தாங்க. தமிழ், மலையாளம் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னட மொழி படங்கள்லயும் ஒரு ரவுண்ட் வந்தாங்க. 50 வயசுக்கு மேல ஆகியும் திருமணம் செஞ்சுக்காம சிங்கிளாவே இருக்காங்க. காரணம் காதல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பா இறந்த அப்புறம் குடும்ப பொறுப்புகளை சுமந்ததுனால சித்தாரா திருமண வாழ்க்கை தள்ளி போனது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதையும் தாண்டி அவங்களோட வாழ்க்கையில ஒரு காதல் இருந்ததாகவும் அது தோல்வியில முடிஞ்சிருக்கு. மனசுக்கு நெருக்கமான அந்த காதல் கை கூடாததுனால ஏற்பட்ட வலியின் காரணமா அவங்க திருமணம் அப்படின்ற பந்தத்துக்குள்ள நுழைய விரும்பல அப்படின்னும் சினிமா வட்டாரங்கள்ல பேசப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.